ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புறேன். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கருப்பு தினம்னே சொல்லலாம். ஒரு அரசியல் தலைவர் தன்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில ரொம்பவே பாத்தீங்கன்னா, தன்னோட 15 வயசுல சுதந்திர போராட்டத்துக்காக தன்னை அர்ப்பணிச்ச ஒரு தலைவர். தன்னோட 101 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான போராட்டங்கள், சாதி எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆத்து மண் அள்ளுறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான போராட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு ஒரு தலைவர் பாத்தீங்கன்னா, ரொம்பவே எளிமையா பாத்தீங்கன்னா, 101 வயசு மனுஷன் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையில ஒரு எளிமையா பாத்தீங்கன்னா, வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, ரப்பர் செருப்பு. இதுதான் ஒரு அடையாளமா திகழ்ந்திருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம சக காலகட்டத்துல தான் அந்த மனிதரும் வாழ்ந்திருக்காரு. தோழர் நல்லக்கண்ணு ஐயா பாத்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மத்தியானம் வயது மூப்பு காரணமா பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. எந்த ஒரு தலைவருமே பாத்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா இவரோட கடைசி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 1:55க்கு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சார்பில் இருந்து கன்ஃபார்மும் பண்றாங்க. எந்த விதமான அவருக்குன்னு பாத்தீங்கன்னா, சொத்துக்களா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், எதையுமே சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாம இருந்திருக்காரு ஒரு தலைவர். அவர் கடைசி காலகட்டம் வரைக்குமே பாத்தீங்கன்னா, வாடகை வீட்டுல தான் வாழ்ந்து வந்திருக்காரு. ரொம்ப முக்கியமா அவரோட உடம்பையும் கூட பாத்தீங்கன்னா, அவர் வாழக்கூடிய நாட்கள்லயே பாத்தீங்கன்னா, அதை மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணணும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அவரோட உடம்பையும் தானமா கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, டிசம்பர் 26, 1925 இந்த வருஷத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல தான் பிறந்திருக்காரு. ரொம்ப முக்கியமா இவர் பிறந்த வருஷத்துல தான் பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் அறிமுகம் ஆகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, டவுன் சவுத்ல இவர் பிறக்கிறாரு, நார்த்ல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. இனி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, 15 வயசுல சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிறாரு. 18 வயசுல பாத்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ஜாயின் பண்றாரு. தன்னோட 27 வயசுல, அதாவது 18 வயசுல இருந்தே எக்கச்சக்கமான போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட 27 வயசுல பாத்தீங்கன்னா, 7 வருஷம் ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமா அது ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி சார்ந்த ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா, இவர் அரெஸ்ட் பண்றாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்தே ஜெயிலுங்கிற இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஜெயில இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அனுபவிச்சு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஜெயில பாத்தீங்கன்னா, அந்த மீசையில பாத்தீங்கன்னா, பீடியா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கட்டும், அதை வச்சு பொசுக்கிறதா இருக்கட்டும் முடி மேல, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கொடுமைகளையும் அனுபவிச்சு ஒரு நல்ல மனிதர் பாத்தீங்கன்னா நம்ம கூட இப்ப இல்ல.